ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைத்தண்டு வச்சு விதவிதமான ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு கூட்டு, அப்புறம் வாழைத்தண்டு சிப்ஸு, அப்புறம் வாழைத்தண்டு வடை. நான் காய்கறி கடைக்கு எப்போ போனாலும் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறது இந்த வாழைத்தண்டு தான். ஏன்னா இது எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது, அப்புறம் இதில் ரெசிபிஸும் தெரியாது. ஸோ இப்போ ரீசெண்டாக எங்கள் வீட்டு வாழை மரத்தில் காய் கிடச்சதும் நாங்கள் மரத்தை வெட்டிட்டோம். சரி, வாழைத்தண்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏதாவது ரெசிபி செய்யலாம் அப்படின்ட்டு நான் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்க்கும்போது தான் தெரிஞ்சது வாழைத்தண்டை க்ளீன் பண்ணுறது இவ்வளோ ஈஸியான்ட்டு. இத்தனை நாள் நான் பண்ணாததுக்கான ரீசன் வந்து எனக்கு இந்த தண்டு க்ளீன் பண்ண தெரியாது. ஆனால் இது ரொம்ப ஈஸிங்க. எலசான தண்டு எடுத்தோம்னா நமக்கு நார் கிடைக்காது. எனக்கு ஒரு பாதி தண்டுக்கு வரைக்கும் எனக்கு நார் கிடைக்கல. கொஞ்சம் முத்தி போன தண்டில் வந்து நார் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, அதை நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம்னா நார் வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ப்ராசஸ்ஸு. நம்ம சொரக்காய், உருளைக்கிழங்கு க்ளீன் பண்ணுறதை விட இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு தண்டை வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வெட்டிக்கலாம். அப்போ தான் அந்த நாரெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிப்ஸுக்கு கொஞ்சம் நீளமாக வெட்டிக்கிட்டேன். வாழைத்தண்டை வெட்டின உடனே நம்ம தண்ணியில் போட்டுடணும், இல்லைனா பொட்டேட்டோ மாதிரி கருப்பாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் குழம்புக்கும் வடைக்கும் ரொம்ப பொடிசாக நறுக்கிட்டேன். வாழைத்தண்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுலேயும் எஸ்பெஷலி இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க அடிக்கடி எடுத்துக்கணும். இப்போ ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு கழுவி எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 பல் பூண்டு, ஒரு பெரிய தக்காளி, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாழைத்தண்டை குட்டி குட்டிஸாக வெட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி 5 விசில் வச்சுக்கோங்க. ஏன்னா வாழைத்தண்டு நல்லா வேகணும். நான் 5 விசில் வச்சுக்கிறேன். இந்த கூட்டை இன்னும் ஃப்ளேவர்ஃபுல் ஆக்கிறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 4 பச்சை மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு நல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை, இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ எனக்கு 5 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா வாழைத்தண்டு நல்லா சாஃப்டாக பருப்போடு வெந்து இருக்குது. இப்போது இதை வந்து ஒரு சின்ன கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். ஏன்னா பருப்பு கொஞ்சம் நல்லா தண்டோடு நல்லா மசிச்சு வந்தால் தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். இதுக்கு நடுவில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு இடித்து போட்டாலுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட இப்போ பூண்டு இல்லாதனால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 கொதி நல்லா வரட்டும். கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா கூட்டு பதத்துக்கு திக்காயிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை தூவி இறக்கி வச்சிட்டோம்னா சுட சுட சுவையான வாழைத்தண்டு கூட்டு ரெடி. இது கூடவே டக்குன்னு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு வாழைத்தண்டு சிப்ஸும் பொரிச்சிடலாமா? வாழைத்தண்டில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சோடா, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியாக 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். இந்த பக்கம் எண்ணெய் கடாயில் நல்லா காயட்டும். மிதமான ஃப்ளேமில் வச்சு நம்ம சிப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பொரிச்சிட வேண்டியதான். தண்டு வந்து நல்லா வேகணும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம பொரிச்சிக்கணும். போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது, ஏன்னா மசாலா ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா முறுமுறுன்னு பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போட்டு அது ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரியட்டும். ஒரு 5 நிமிஷம் மிதமான ஃப்ளேம்லேயே நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம எடுத்துட்டோம்னா முறுமுறுன்னு நமக்கு வாழைத்தண்டு சிப்ஸும் ரெடி. அடுத்ததாக வாழைத்தண்டு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? 1 கப்பு கடலைப்பருப்பை ஒரு 5 மணி நேரம் நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு முடக்கத்தான் கிடைச்சது எங்கள் வீட்டுக்கிட்ட, அதனால் நான் முடக்கத்தானும் இதில் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். முடக்கத்தான் வந்து நம்ம மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. உங்கள் வேலி ஓரங்களில் எங்கேயாவது கிடைச்சிச்சின்னா மறக்காமல் அதை நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்து 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். கெட்டியாக இருந்தால் தான் நம்ம வாழைத்தண்டு சேர்த்தும் போது அந்த கன்சிஸ்டன்சி வந்து வடைக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் ஆகும். இப்போ இதில் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கிற வாழைத்தண்டு, ஒரு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, முடக்கத்தான், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
வடைக்கு தேவையான மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டாமல் வரணும். அதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் ஆல்ரெடி சிப்ஸ் செஞ்சோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயிலே நான் பொரிக்க போகிறேன். ஸோ வடைக்கு வாழைத்தண்டு சேர்த்துருக்கிறதுனால நம்ம கையில் வந்து சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. நம்ம சட்டு சட்டுன்னு வடையை தட்டி தட்டி எண்ணெயில் இப்படி போட்டுடலாம். பபுள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம திருப்பி போடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம வடையை சுடணும். இப்போது பபுள்ஸ் எல்லாம் லைட்டாக அடங்கி வந்த பின்னாடி நான் திருப்பி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்ல முறுமுறுன்னு வடை ரெடி ஆயாச்சு. நான் எங்கள் குழந்தைங்களுக்கு பச்சை மிளகாய் இல்லாமல் கொடுக்கணுன்றதுக்காக குட்டி குட்டிஸாக பச்சை மிளகாய் இல்லாததாக பார்த்து தட்டி தட்டி பாப்பாங்களுக்கு குட்டி குட்டிஸாக எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பச்சை மிளகாய் இல்லாததாக பார்த்து எடுத்து தட்டி தட்டி போட்டு குட்டி குட்டிஸாக வச்சு கொடுக்கலாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த வாழைத்தண்டை கிடச்சிச்சின்னா தயவு செஞ்சு ஒதுக்கி வைக்காமல் இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபிஸ் செஞ்சு அசத்துங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி வீடியோஸ் வேணும்னா என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே ஹாப்பி, ஸ்டே